ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறுபடும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக்கப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 1 எபிசோட் 8. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க. அப்போ தான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பையன் ஒரு நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு இருக்கான். அந்த நோட்டீஸ் போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐஸ் வேலண்டைன்ஸ் வந்து லெவல் 6க்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. லெவல் 6னா அதாவது ஒரு பெரிய மிருகம். அதை வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும், அதை அழிக்க முடியும். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட ஐஸ் வேலண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மிருகத்தை தனியாக ஒரு ஆளாக நின்று போட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து அந்த நோட்டீஸ் பேரில் ஒரு பெரிய ரெக்கார்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பையனுக்கு எதுவுமே புரியல. என்னென்னு சொன்னால், அவள் ஈக்குவலுக்கு போகணும், அவள் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் அவகிட்ட நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ண முடியும், அவளை நம்ம பார்ட்னர் ஆக்க முடியும். அதுதான் நம்ம பையனோட தாட்டு. ஆனால் இப்போ இவ இருக்கிற பவரும் சரி, இவள் இருக்கிற ஸ்ட்ரக்சரும் சரி, அவகிட்ட நெருங்க கூட முடியாது போல இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு தாட் போயிட்டே இருக்கு. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற செஷன்லையுமே இதே விஷயம் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இவன் வந்து பவர் இருக்கு, நல்லா சண்டை போடுறான். ஆனால் டாக்டிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீ சண்டை போடுறப்ப டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீ ஈஸியாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பொண்ணு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கான் நம்ம பையன்கிட்ட. நம்ம பையன் இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ரேயா வந்து இவன் கையை பிடிச்சிட்டு நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. என்னது நான் வேணுமா, என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு. ஆமா நீ எனக்கு வேணும் தான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கூட்டு போறா. கூட்டு போயிட்டு எங்கே விடுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஹோட்டலில் விட்டுட்டு இந்த பாத்திரம்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் கழுவு அப்படின்றான். என்னது கழுவணுமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குமா, பாத்திரம் எல்லாம் கழுவ முடியாது அப்படின்றான். டே ப்ளீஸ்ரா, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்தேன்னா அதுக்குள்ள இவ்வளோ வந்து சேர்ந்துச்சு, நீ கொஞ்சம் விலகிட்டே இரு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. அவன் கூடயே யார் வந்து ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தா ரியூ வரா. ரியூ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம பையனுக்கு ஒரு டவுட் என்னன்னா, ரியூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொண்ணு தான். நம்ம முன்னாடி இந்த எபிசோட்லையும் பார்த்தா அவளோட ஆரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரி, அதனால கேட்குறான், ரியூ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சண்டைலாம் போட்டிருக்கீங்களா, டென்ஷன்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் முன்னாடி போனேன், இப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், சரி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் ஆகணும், பவர்ஃபுல்லான ஆள் ஆகணும்னா எப்படி போனால் ஆக முடியும் அப்படின்றது கேட்குறப்போ, அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க, சண்டை போட ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் டாக்டிக்ஸாக போராடினா மட்டும்தான் நீ வந்து உன்னோட பவரை டெவலப் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் நீ வந்து ஓ லெவலோட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில டீமன்ஸையும் சரி, மிருகத்தையும் சரி நீ அடிச்சு கொண்டுனா உனக்கு உன் லெவலப் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், உன்னோட ஸ்கில்லும் ரொம்ப டெவலப் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே அவனுக்கு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஆஃப் ட்ரைனிங். அதனால் என்னென்னா, நம்ம பையனும் ஐஸும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பையன் என்னென்னா, முன்னாடி வந்து அடி வாங்கிட்டு தானே இருந்தான், இப்போ அடி வைக்கிற அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டான். இதை பார்த்தோன்னா ஐஸுக்கும் சரி ஓகே, நீ நல்லா டெவலப் ஆகிட்டா, 3 நாள் ட்ரைனிங்கில் இவ்வளோ டெவலப் பண்ணது சூப்பர், சரி ஓகே இதோட முடிஞ்சிச்சு, நீ மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறப்போ, ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, ஐஸு சொல்கிறா, இல்லை நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி கேட்டதும் கிடையாது, நானும் யாருக்கு இந்த மாதிரி பண்ணதும் இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அங்கே பேசி கட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃப்ரேயா வந்து சரியாக பிளானை போட்டு ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்புனா கரெக்டாக. அவளோட ஸ்ட்ரக்சரு பிளான் எல்லாமே இப்போ தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி அந்த டஞ்சனுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் வந்து சுற்றி நிற்குது பயங்கரமாக. நம்ம பையனும் அடுத்த லெவலுக்காக உள்ளே போகணும்னு பிளான் பண்ணியிருக்கான்ல, சரி அவன் போனோன்னு அங்கே டெவலப் ஆகிடுவான் அப்படின்றதான் அங்கே ஃப்ரேயா வந்து பிளான் போட்டு வச்சிருக்கா. இப்போ என்ன நடக்குதுன்னா, டஞ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் குரூப்ஸாக வந்து சேர்ந்து போய் போகிறாங்க. என்னன்னா ஒரு செட் ஆஃப் டீம் மட்டும் போனால் வேலைக்கு ஆகாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த லோக்கி இருக்காங்களே அவங்களும் ஃப்ரேயாவோட கடவுளை சேர்ந்தவங்களும் ஒன்றா சேர்ந்து பெரிய டஞ்சனை கிளியர் பண்ணலாம், 59 லெவல் 59 போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம பையன் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பி போகிறதான் நம்ம பையனோட பழக்கம். அதனால் அவங்க உள்ளே போய் பார்த்தா உள்ளே எந்த டீமனும் இல்லை, மனுஷங்களும் இல்லை. என்னடா இது இவ்வளோ எம்டியாக இருக்குது டஞ்சனு, இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கத்துறதோட ஒரு பெரிய மிருகம் ஒன்று வருது. அதை பார்த்தா அது மினட்டார். அதான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பாருங்க, பாதி மனுஷன் பாதி புல்லு. அந்த மிருகம் வந்துச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஓடணுமா இல்லை இதுக்கு போய் சண்டை பண்ணுமா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். எல்லியா என்ன சொல்கிறா, டே இங்கேருந்து போயிடலாண்டான்னு சொல்கிறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி விரைஞ்சு போயிருக்கான். அவனை அப்படியே பிடிச்சி இழுத்து கொண்டு போறா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மினட்டார் அடிச்சு அடியில் இந்த பொண்ணுக்கு சம்மாட்டி மண்டையிலேருந்து போல ரத்தம் வருது. இவன் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எப்படியாவது நம்ம இவ்வளையாவது காப்பாற்றணும்னு சொல்லி இவ்வளோ ஒரு சைடு தூக்கி போட்டு அது கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். பயங்கரமாக பவர் யூஸ் பண்ணுறான், எவ்வளோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறான். ஆனால் ஒரு கீரல் கூட உள்ள அது மேலே அது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னு சொன்னால், சாதாரண ஒரு மினட்டாராக இருந்தால் இன்னத்துக்கு அது செத்து போயிருக்கும். இது வந்து வெல் ட்ரெயின்டு. அதனால் வந்து அதுவும் இல்லாமல் இதோட வெப்பன் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இவனும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி இந்த மினட்டார் உள்ளே வந்து நிறைய பேர் அடிச்சு போட்டிருக்கு. அவங்க எல்லாருமே பயங்கரமான டேமேஜான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேட்ச் ஒர்க் பண்ணி தராங்க. யாருன்னா இந்த லோக்கியா டீமை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாம் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே ஒரு மினட்டார் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. மினட்டாரா, இந்த லெவலுக்கு எப்படி மினட்டார் வந்து லெவல் 9 தானே, இதில் எப்படி மினட்டார் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே எங்களுக்கும் தெரியல, பயங்கரமாக எல்லாருமே அடிச்சு போட்டு போயிடுச்சு அது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி அது எந்த சைடு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது இந்த சைடு தான் போச்சு, அதுக்கிட்ட ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தான் ஒயிட் ஹேரோட இருக்கிறவங்க அப்படின்னா. ஒயிட் ஹேருன்னு கேட்டோன்னே நம்மளோட ஐஸ் வந்து அங்கேருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிடறா. இவங்களும் அங்கேருந்து அப்படியே ஓடுறாங்க. இப்போ என்னன்னா, இந்த பொண்ணு வந்து மயக்கத்துலேருந்து ஏந்திருக்கிறா. லிலியா ஏஞ்சிட்டு மாஸ்டர் போயிடலாம் மாஸ்டர் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ இங்கேருந்து எப்படியாவது ஏஞ்சி போ, இங்கே இருக்காத, போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ மனசே இல்லாமல் அங்கேருந்து ஏஞ்சி ஓடுறா. இவன் என்ன பண்ணுறான், இதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலாமா, ஓடிட்டு அவள் பின்னாடி சுற்றுருவாங்களே,
சரி என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனால் அந்த மினட்டார் செம்ம பவர்ல, அதனால அது என்ன ஆகுது, கண்ட மேனிக்கு அங்கே அங்கேன்னு கிழிச்சு விடுது. இவன் கை காலையும் கிழிக்கிறதுல கையில் செம்மையாக கிழிச்சு ரத்தம் கொட்டுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்மளால பிழைக்க முடியாது, அந்த நிலைமைக்கு போயிட்டான், சாவ எதிர்கொள்கிற அளவுக்கு போயிட்டான். அப்போ என்ன ஆகுது, அவனை அட்டாக் பண்ணுற வரும்போது நடுவில் ஒரு ஆள் வராங்க அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. யாருன்னு பார்த்தா ஐஸு. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நமக்கு தெரியும் ஐஸு தான் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணா இந்த பிரச்சனையில் இருந்துட்டு, திருப்பி அதே ஐஸ் இங்கே வரவும் அவனுக்கு திருப்பி எல்லாமே ஞாபகம் வருது. அவள் தான் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன எல்லாருமே அசிங்கமாக பேசினாங்க, என்னால் ப்ரூவ் பண்ணிக்கவே முடியல, இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இவன் மட்டும் வரல, அவன் டீம்மேட்ஸ் எல்லாமே வராங்க, அவனை எவ்வளோ கலாச்சாங்க அந்த பசங்களாம் வராங்க. வந்துட்டு என்னடா இது இப்படி ஒரு நிலமை ஆகிட்டு இருக்கு, நீ ஏன் முடிச்சிட ஐஸு அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பையன் ஏஞ்சிட்டு என்ன சொல்கிறான்னா, வேணாம் நீ வராத, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அது கூட போய் சண்டை போட போகிறான். அது சண்டை போடுறப்போ இவங்களுக்குள்ள இருக்க டிஸ்கஷன் என்னன்னா, டே அந்த பையன் தாங்க மாட்டான், இவன் வேலைக்கே ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டு பையன் இருக்கான் பாருங்க, அதாவது ஆஃப் ஃபுல்ஃபு ஆஃப் மனுஷன், அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போது அவங்களுக்குள்ள நடக்க டிஸ்கஷன் என்னன்னா, இந்த பையன் தானே அந்த டொமேட்டோ பையன், நீ கூட சொன்னி ஐஸு காப்பாற்றுறான். ஆமாம் வந்தான் இது, அதுவும் இல்லாமல் ஐஸ் அப்பப்போ அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கூடலாம் கூட்டு போயிட்டு ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்க போனால் அவனுக்கு அவன் குழந்த மாதிரி தான் ஐஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க. மயக்கத்தில் இருந்த லிலியா ஏஞ்சி, அதாவது ஆக்சுவலாக லிலியா தான் இவங்க எல்லாருமே கூட்டு வந்தாங்க. அவள் ஏஞ்சி என்ன சொல்கிறான்னா, நான் உங்கள் காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன், உங்களுக்கு காசு தரேன், என்ன வேணாலும் தரேன், ஆனால் அவர் மட்டும் காப்பாற்றுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சி அப்படியே மயக்கப்பட்டு வந்துருவா. இதெல்லாம் கேட்டால் அந்த பெட்டுக்கு என்ன நினைப்பானா, சரி நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போகிறப்போ ஐஸு தடுக்கிறா, இல்லை நீ போவாத, அவனே ஜெயிப்பான் அப்படின்ற சொல்கிறப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எப்போனா இவன் சண்டை போடுற டெக்னிக்கும் சரி, இவன் ஸ்பீடும் சரி, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவன் அதை அட்டாக் பண்ணுறப்போ அதை டாக்டிக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களாக இருக்கட்டும் பயங்கரமாக பண்ணுறான். ஆனால் ஒரு விஷயம் நடக்குது, இவனோட கத்தி உடையுது, இவனுக்கு ஒரு கத்தி தேவைப்படுது, அதுக்கிட்ட சண்டை போட்டு அதோட கத்தி இவன் வாங்கிட்டு அதுக்கே சரியான அட்டாக் வைக்கிறான். அதாவது மற்ற கத்தி வச்சு அடித்து அந்த மினட்டாருக்கு கோடு போட முடியல, ஆனால் அது கையில் இருக்க கத்தி பவர்ஃபுல்லாக இருக்க கத்தி போல இருக்குது, 2 கோடு வைக்கிறான், பயங்கரமான ஸ்லைஸு உடம்புல. இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரேயா பார்த்துட்டு இருக்கா. அவள் என்ன நினைக்கிறா, சூப்பர்ரா இந்த மாதிரி தான் நீ சண்டை பண்ணணும், இதை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ புல்லரிக்குது சூப்பர் அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு ரொமான்ஸில் இருக்கா அவள். அங்கே கட் பண்ணோன்னு இவங்களோட டிஸ்கஷன் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இவன் சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா இவன் ஒரு சாதாரண லெவல் 1 இருக்கிற மாதிரி தெரியல, இவன் வந்து அதோட அதிகமாக லெவல் 2 லெவல் 3 இருக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மினட்டார் வந்து சாதாரண லெவல் கிடையாது, இது பயங்கரமாக எவால்வ் ஆகி பயங்கரமாக ட்ரெயின் ஆகிருக்கு. இந்த மினட்டாரை பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு ஒரு லெவல் 6 லெவல் 7 அந்த லெவலுக்கு இருக்குது. அதுக்கிட்ட சண்டை போடணும்னா மினிமம் அவங்க வந்து லெவல் 6 இருந்தால் மட்டும் தான் சண்டை போட முடியும். அதாவது ஈக்குவலன் டு நம்ம ஐஸு அந்த லெவலுக்கு நம்ம பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அது ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம பையன் அந்த அளவுக்கு பவராக பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இதை கொல்றதுக்கு. எப்படின்னா, அவனோட கத்தி வந்துருச்சு இல்லை அவங்ககிட்ட, அதை வச்சு அவன் அடிக்கிறப்ப என்ன ஆகுது, அந்த கத்தி உடஞ்சி போகுது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சரி இந்த பையன் வேலைக்கு ஆக மாட்டான், அவ்வளோதான், ஒரு கத்தி போயிடுச்சு, இதுக்கு மேலே அவனால் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு, நம்ம பையன் அவங்க கையில் இருக்க கத்தியை வச்சு அதில் சொருகி இவனோட ஃபயர் போல்ட்டை வந்து அது உடம்புக்குள்ளே செலுத்துறான். அந்த ஃபயர் போல்ட் உடம்புல செலுத்துறப்ப என்ன ஆகுதுன்னா, அது உடம்பு அப்படியே வீங்கி 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 டபால்னு வெடிக்குது. இது வெடிச்சதை பார்த்தோன்னே இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. எப்படா இவன் ஒரு சாதாரண லெவல் 1 இருந்தவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா கொஞ்ச நாள்லயே, இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். இவன் பேர் பெல் அப்படின்றத சொல்லவும் அந்த ஒரு ஹைப் போயிட்டு இருக்கு. அப்போ லிலியா வந்துட்டு மாஸ்டர் 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 மாஸ்டர்னு சொல்கிறா. இப்போ என்ன ஆகும், நம்ம பையனை வந்து ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்கான்ல, அன்கான்சியஸ் ஆகி பயங்கரமாக அடி வாங்கிட்டான், எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணோன்னே அவன் என்னன்னா அப்படியே படுத்து கிடக்கிறான். அவனை வந்து ஹேஸ்டியை வந்து கையை பிடிச்சிட்டு, இவ்வளோ நாள் அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் பாஸ் பண்ணி வந்தாங்க, ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட பவரே கிடையாது, காடஸே இல்லாமல் இருந்தான், காடஸ் வந்தாங்க, பவர் டெவலப் ஆனா, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனா, கத்தி வந்துச்சு, அப்புறம் லிலியா வந்தா, இவ்வளோ விஷயங்கள் நடந்து பயங்கரமாக டெவலப் ஆகி இவ்வளோ நாளாக அவனுக்கு இருந்த பிரச்சனையாக இருந்த மினட்டாரையும் அவன் சாவடிச்சிட்டான். நீ சூப்பராக டெவலப் ஆகிட்டே வர, இதே மாதிரி ஆகிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட அவன் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் இன்னும் அவன் எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகிறான், என்ன அவனோட ஸ்டேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறது அடுத்த எபிசோடாக இருக்க போது. அதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் யூ ஹரிஹரன் ஃப்ரம் அனிமி சொருபுடன் சேனல். தேங்க்யூ.